பேசலாம்யா? சரிங்க, ஓகே. நல்லது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது எமது நிறுவனர் MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடந்து வரும் தேசிய நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த யோகேஸ்வர லிங்கம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஓம் கஜானனம் பூதகாதிசேவிதம் பவித்த ஜம்போ பலசார வச்சிதம் உமாசனம் விநாசகாரணம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல்ஸ்படி காக்குதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவர் முபாஸ்மகே. ஓம் சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதுவே நமோ நமக. ஓம் நரசிம்மாய நமக. ஓம் ஆஞ்சநேயாய நமக. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. எமது நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ், அதாவது நேரடியாக இந்த நிகழ்வை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெறும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை கண்டுகளிக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய நேர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் மனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் விடியல். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய ஜோதிட டிப்ஸ், மரண பயம் நீங்க. ஒவ்வொரு மாதமும் வரும் மகம் நட்சத்திரத்தன்று அகத்தியரிடம் ஆசி பெற்ற அகத்திக்கீரையை யமதர்மனின் வாகனமான எருமை மாடுகளுக்கு கொடுத்து வழிபட மரண பயம் நீங்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை, அதாவது எமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும், அதாவது இப்ப இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அது தொட்டு 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த குருமார்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக ஜோதிடத்தில் அவர்கள் பெற்ற அனுபவங்களையும் அவர்கள் பேசக்கூடிய தலைப்பில் உள்ள சூட்சமங்களையும் கருத்துக்களையும் நம்மிடையே வந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் யார் என்று பார்த்தோம்னால் கோயம்புத்தூரை சேர்ந்த ஜோதிடர் என் துரைசாமி ஐயா அவர்கள் தான் நம்மிடையே வந்து வருகை புரிந்திருக்கிறார். இவருடைய சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக இவரை பற்றி ஒரு சிறப்பு குறிப்பு சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். யார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய தாயார் சரசம்மாள் அம்மையார் ஆவார்கள். இவருடைய தந்தையார் பெயர் நாராயண சுவாமி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் வந்து என்னன்னா பலதரப்பட்ட குருமார்களிடம் வந்து படித்திருந்தாலும் இந்த திருமணம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய ஆய்வு அப்படிங்கிறது மிக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். ஏன் அப்படின்னா திருமணத்துக்காக அந்த பல குருமார்களிடம் படித்த அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மூலம் அந்த ஆய்வு அப்படிங்கிற அந்த குறிக்கோளை வச்சு அவர் வந்து பார்க்கும்போது அவருக்கு ஏதேனும் ஒரு இதுல வந்து ஏதோ ஒன்று புரியாத தன்மையாகவே இருக்கனால இவரே தன்னுடைய சுய முயற்சியில் தன்னுடைய பயிற்சியை ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து இவர் தனக்கென வந்து ஒரு விதி அப்படிங்கிறத கண்டுபிடித்து இந்த ஜோதிடத்துல வந்து திருமணம் சார்ந்த நிகழ்வுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். எந்த மீட்டிங்ல ஆகட்டும், எந்த ஒரு சிறப்புரை ஆட்டக்கூடிய பகுதியில் ஆகட்டும், இவர் வந்து இந்த கருத்தை வந்து ஆழமாகவும்
சாதித்து வருகிறார். அதே போல இவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து பாத்தீங்கன்னா சிறந்ததாக பயன்படும் விதமாகத்தான் இருக்கு. அத்தகைய ஒரு சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்முடைய வருகை புரிந்திருக்கிறார். இவருடைய சாராம்சம் என்ன, இவர் வந்து நம்மளுடைய சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, இவர் வந்து எந்த ஒரு ஆசானும் சொல்லி தராத கருத்து, எந்த ஒரு ஆசானும் கற்று தராதது. அதே போல இவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, இந்த விதி அப்படிங்கிறது எந்த ஒரு நூலிலும் இல்லாதது. அவருடைய அனுபவ ஆய்வின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட விதி அப்படிங்கிறது. சார் தயவு செய்து மியூட் போட்டுக்கோங்க. கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விதி என்பதுதான் வந்து இது அப்படிங்கறதும் சொல்றாரு. அதே போல இந்த விதியையும் பாத்தீங்க அப்படின்னா கேட்பவர்களுக்கு வந்து என்னங்கன்னா கொடுப்பினை உள்ளவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு அறுதிட்டு அதே போல ஒரு அடித்து பேசக்கூடிய ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறதே சொல்லலாம். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இந்த நம்முடைய வருகை புரிந்திருக்கு. கோபி சார் கொஞ்சம் மியூட் போடுங்க. அத்தகைய வண்ணம் சிறப்பு மிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்திருக்கிறார். இவரை வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவரின் சார்பாகவும் இன்றைய சிறப்புரையான திருமண காலமும் குழந்தை பேரும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுமாறு அனைவரின் சார்பாகவும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள், தங்களுடைய சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என் பேரு துரைசாமி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். அதாவது என்னுடைய ஒரு 22-25 வருஷம் அனுபவம் ஜோதிடத்துல. இந்த அனுபவத்துல நான் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஜோதிட சம்பந்தமா. அப்போ என்னுடைய அனுபவத்துல மக்களுக்கு பயன்படக்கூடியது, ஜோதிடருக்கு எளிமையா பலன் சொல்லக்கூடியது எது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த திருமண காலம் மட்டுமே குழந்தை, அதாவது திருமண காலம் குழந்தை பேரு, இது மட்டும் குதிரை பூம்பாட்டம் இருக்கு. அதுக்காக நான் பல குருமார்கள் நிறைய படித்தேன். என்னை பத்தி நிறைய அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க. அப்ப என்னுடைய தனிப்பட்ட முறையில ஆராய்ச்சி பண்ணதுல எனக்கு என்னுடைய திறமை எல்லாம் இல்லை. எனக்கு சிவபெருமான் கொடுத்த அருளால் பலருக்கு நான் வழிகாட்டிட்டு இருக்கிறேன். ஆனா ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணது மட்டும் இல்ல, பல ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு பாடமும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட ஒரு 20 வருஷம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்து படிக்க வராங்க. அதனால எனக்கு பெருமைக்காக நான் சொல்ல வரல. அந்த சூட்சமம் எளிமையா மக்களுக்கு, ஜோதிடர்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி அந்த எளிமையா நான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு 2 வருஷம் போராடி இதைய கண்டுபிடிச்சது என்னுடைய அனுபவத்தால. எளிமையா இந்த கலியுக காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திருமண காலம்னா எப்ப, எந்த வருஷம் நடக்கும், எந்த மாசத்துல நடக்கும் அப்படிங்கிறத எளிமையா நான் கண்டுபிடிச்சு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க ஜாதகத்தை பார்த்தது இது ஏற்கனவே திருமணம் ஆயிருக்குமே, இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நடந்திருக்குமே அப்படின்னு சொன்னா, ஆமாங்க அது பிரிவினை ஆயிடுச்சுங்க, 2வது திருமணத்தில் பாக்குறேன். அது முதல்லயே சொல்ல வேண்டியது தானே. அப்ப நம்ம முதல்லயே ஒருத்தருக்கு எப்ப திருமணம் நடந்ததுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கறதுதான் இந்த இது. இருந்தாலும் என்னுடைய அனுபவம், அதாவது யாருக்கு விதி இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாரும் ஜோதிடர் ஆக முடியாது. பிரம்மனின் கமண்டலத்தில் இருந்து கலசி நீர்ல அந்த மாந்தலையில எடுத்து தெளிக்கும் போது யார் தலையில ஒரு பொட்டு தண்ணியார் விழுகுதோ, தீர்த்தம் விழுகுதோ, அவங்க தான் ஜோதிடரா வர முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து. எத்தனை பேரு எத்தனை வருஷம் படிச்சாலுமே நம்மளுக்கு பலன் சொல்ல மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய இருக்காங்க. நான் பலன் சொல்ல வகுப்புன்னு நிறைய நடத்திட்டு இருக்கேன். இந்த திருமண கால வகுப்பும் ஒவ்வொரு ஊரா போய், அத சென்னை, மதுரை, திருச்சி, திருச்செங்கோடு, காஞ்சிபுரம், கும்பகோணம், கோயம்புத்தூர், நிறைய இடத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். நம்ம கிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. அதற்காக உங்களை படிக்க வர சொல்லல. நான் ஓப்பனா நம்ம சொல்றது, இந்த ஒளிவு மறைவு இல்லாம இந்த திருமண காலம் எப்ப அப்படிங்கிறத யதார்த்தமா நான் கொஞ்சம் வேகமா தான் பேசுவேன். அதாவது பலன் அதாவது சொல்லி தருவேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனா எடுத்துக்கங்க, பேப்பர் எடுத்துக்கங்க. நான் முதல்ல சில விதிகளை சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, என்னுடைய அனுபவ கருத்துக்களை இங்குள்ள ஜோதிட குருமார்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட மாணவர்களுக்கும் சொல்லித்தர விருப்பப்பட்டு வந்துள்ளேன். சரி, இப்ப
திருமணம்னா குழந்தை, அதாவது குதிரை கும்பாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கலியுக காலத்துல திருமணத்துக்கு அதிகமா எதை பாக்குறாங்க? பையன் நல்லா படிச்சிருக்கான், பொண்ணு படிச்ச பொண்ணா வேணும். பொண்ணு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்குது, பையன் 1,400,000 சம்பாதிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அதே போல பையன் சிவப்பா இருக்கான், பொண்ணு சிவப்பா தான் இருக்கணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்ப்பு இருக்காங்க. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரிதான், அதனாலதான் திருமணம் தடையாகுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப பார்க்கும்போது என்ன ஆகுது, நான் அனுபவப்பட்டேன். அப்ப இந்த பொருளாதாரம் ஒரு காரணம் அல்ல, படிப்பும் ஒரு காரணம் அல்ல, அதே போல நிறம் ஒரு காரணம் அல்ல. அந்த விதிப்படி ஒரு சம்பவம் எப்ப நடக்கணும்னு இருக்கோ அப்ப தானா நடக்கும். அதுக்காக இந்த பரிகாரம் ஏதாவது பண்ண, பரிகாரத்தால ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி எல்லாம் இல்லைங்க. பரிகாரத்தால எதையும் மாற்ற முடியாது. பரிகாரம் பண்றதுன்னா இப்ப கூட நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணி பரிகாரம் பண்ணி வாங்கிடலாமே. அப்படி எல்லாம் பண்ண முடியாது. பரிகாரத்தால பண்ண முடியாது. அதை அப்ப பரிகாரங்கிறது இல்லையான்னு சொல்லலாம். பரிகாரங்கிறது இருக்குது, தலைக்கு வர தலை போட போகுங்கிற மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா தவிர பரிகாரத்தால எதையும் மாற்ற முடியாது. சரி, அதே போல இந்த ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதனால திருமணம் தடையாகுதா? இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க, அதனால தடையாகுதா அப்படின்னு அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அதனால எதுவும் தடையல்ல. எல்லாம் 9 கிரகமும் நல்ல கிரகங்களே, அதாவது 9 கிரகமும் கெட்ட கிரகங்களே. அது அமர்ந்த ஸ்தானமும் அது வாங்கி, அதாவது திசை, அந்த திசை புத்தியின் வாயிலாத்தான் ஒவ்வொருக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். சரி, இந்த அதாவது நேரம் குறைவா இருக்கிறதுனால விஷயத்துக்கு நான் வரேன். இப்ப முதல்ல விதிகளை சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனா 10 விதமான ரூல்ஸ் வச்சிருக்கேன். அது நம்ம கிட்ட படிக்கிறவங்களுக்கு முழுசா அந்த கையெடுமை, அதை சில உதாரண ஜாதகத்தோட நம்ம கொடுக்குறோம். இருந்தாலும் இந்த இலவச கருத்தரங்கத்துல இலவசமாவே நீங்க ஒரு சில விஷயங்களை சொல்றேன், நீங்க நோட் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. இப்ப திருமணம் அப்படின்னா நான் 7ஆம் இடத்தை எடுக்கிறது இல்லை, 7ஆம் அதிபதியை எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனையோ செவ்வாயையோ நான் தொடர்றதே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம திருமணத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா திசை புத்தியின் அடிப்படையில தான் எடுத்துக்கிறோம். அப்ப எந்த திசை, அப்ப பிறக்கும் போது எந்த திசையில பிறந்தாரோ அதுல இருந்து ஒவ்வொரு திசையா நம்ம போட்டுட்டு வரோம். 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால்தான் ஒரு திருமணம் நடக்கும். இப்ப இங்க இருக்க நிறைய பேர் எல்லாருக்குமே திருமணமானவங்க தான் இருப்பீங்க, ஒரு சிலர் திருமணம் இல்லாம இருப்பீங்க. ஆனா உங்க ஜாதகத்திலேயே பாருங்க, உங்க திருமண காலம் எப்ப நடந்திருக்குன்னு பாருங்க. 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசையில தான் திருமணம் நடந்திருக்கும். அப்ப அது எப்படி 9ஆம் இடத்தை சம்பந்தப்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது 9ஆம் இடத்தை பார்த்த கிரகம் திசை, 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம், இப்படி பல ரூல்ஸ் எப்படி சம்பந்தப்பட்டாலும் 9. அல்லது திசாநாதனாவது 9ஆம் இடத்தை பார்த்திருக்கணும், இல்ல 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருக்கணும், அல்லது 9ஆம் அதிபதியின் சாரமாவது பெற்றிருக்கணும். இப்ப ராகு திசை நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு ராகு ஒரு 7ல இருக்குன்னு வச்சுங்க, ஒரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு. ஆனா அந்த ராகுக்கு 3, 7, 11 பார்வை, 7 பார்வை இல்ல 3, அதாவது 3, 11 என்னுடைய அனுபவத்துல. அப்ப 3ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா? அப்ப ராகு திசையில கூட திருமணம் நடக்குது அப்படிங்கறத என்னுடைய ராகு கேதுகளுக்கு 3, 11 பார்வை. கேதுவா இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்கும். இப்ப அதே ராகுவோ கேதுவோ 9 குடையவன் சாரம் பெற்றிருந்தாலும் திருமணம் நடக்கும், அல்லது 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் திருமணம் நடக்கும். இப்ப ராகு கேதுக்கள் வாங்கிய சார அதிபதி 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் திருமணம் நடக்கும். இதுதான், இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நான் செவ்வாய் தோஷம் எடுத்துக்கிறது இல்லை. இப்ப லக்னத்துல செவ்வாய் இருக்குது, இல்ல 2ஆம் இடத்துல செவ்வாய் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? இப்ப 2ல செவ்வாய் இருந்தா அவங்க கொஞ்சம் கோபமானவங்க, கொஞ்சம் பிடிவாதம் உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம், வார்த்தை கடுமையா பேசக்கூடியவங்கன்னு எடுத்துக்கலாம். இப்ப 4ல செவ்வாய் இருந்தா, 4ல செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லுங்க. 7ல செவ்வாய் இருந்தா, 7ல செவ்வாய் இருந்தா அது அதாவது 4ஆம் இடத்தை, அதாவது லக்னத்தையும் பார்க்கும், 2ஆம் இடத்தையும் பார்க்கும். அப்ப அவங்க கோபம் பிடிவாதம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுங்க. 8ல செவ்வாய் இருந்தாலும் வார்த்தை கடுமையா பேசக்கூடியவங்கன்னு எடுத்துக்கலாம். அதை விட்டு போட்டு நான் தோஷம் அப்படிங்கறத எடுத்துக்கிறது இல்லை.
அப்ப அந்த செவ்வாயினாலதான் தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. ராகு கேதுனால தோஷங்கிறது என்னுடைய அனுபவத்துல இல்லை. ஆனா 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திருமணம். சரி, உதாரணத்துக்கு ஒரு சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிர திசை 20 வருஷம் நடக்கும். அப்ப 20 வருஷத்துல அந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுது. அப்ப 20 வருஷத்துல எப்ப நடக்கும் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் பக்கமா பார்க்கணும் இல்லையா? அப்ப 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5க்கு சம்பந்தப்பட்ட புத்தியில தான் நடக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் பக்கமா பார்க்கணும் அப்படின்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் தான் திருமணம் நடக்கும். இத நீங்க திருமணமானவங்க எல்லாருமே நோட் பண்ணி பாருங்க. சரி, உதாரணத்துக்கு ஒரு சில ஜாதகம் மூலியமா தான் எப்பவுமே நான் நிறைய கருத்தரங்கத்திலையும் விளக்கம் கொடுக்குறேன். நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்குற ஜாதகத்தை வச்சுதான் நான் பலன் சொல்லுவேன். இப்போ நீங்க கொடுக்குற ஜாதகத்துக்கு விளக்கம் சொல்றேன், அது கடைசி நேரத்தில் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. அதை பயன்படுத்துறது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ஆணின் ஜாதகம், அதாவது 18/6/1970 பிறந்தது எழுதிக்கிங்க. எழுதிட்டீங்களா? யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் நம்ம. சொல்லுங்க சார். 18/6/1970 ம். 9:52 PM. ஒரு டெல்லின்னு போட்டுங்க. சரி, ஆனா 2 பெண்ணா கட்டம் சார்? போட்டுங்க. ஆண் ஆனா ஆண் பெண்ணா சார்? 2 கட்டம் போட்டுங்க. ஆண் 2 கட்டம் போட்டுங்க. அந்த கட்டம் போட்டுங்க. ம். கட்டம் போட்டீங்களா? இப்ப போட்டேன் சார். மகர லக்னம். ம். மகர லக்னம் 2ஆம் இடத்துல ராகு, கும்பத்துல ராகு, மேஷத்துல சனி பகவான், அதாவது சொல்லுங்க சார். ரிஷபத்தில் புதன், மேஷத்துல சனி பகவான், ரிஷபத்தில் புதன், ம். மிதுனத்துல செவ்வாய் சூரியன், சரிங்க சார். கடகத்துல சுக்கிரன், சிம்மத்துல கேது, துலாத்தில் குரு, விருச்சகத்தில் சந்திரன். எழுதிட்டீங்களா? இப்ப நவாம்ச கட்டம் போட்டு எழுதியாச்சு. ஓகே சார். நவாம்சம் போட்டுங்க. ம். மிதுன லக்னம், கடகத்தில் கேது, கன்னியில சுக்கிரன், துலாத்துல குரு, விருச்சகத்துல சூரியன் சனி, மகரத்துல சந்திரன் ராகு, மீனத்துல செவ்வாய், ரிஷபத்துல புதன். எழுதிட்டீங்களா? இவர் பிறக்கும் போது புதன் திசை 9 வருஷம் 10 மாசம் 8 நாள். அந்த குரு வக்கரம் போட்டுங்க. ஏன்னா
அதாவது வக்கரமான கிரகத்தை 2 இடத்துல மாத்தி நம்ம பலன் எடுக்கணும். அதே மாதிரி பாவகத்துல கிரகம் மாறிக்கான பார்த்து பாவகத்தையும் வச்சு பலன் எடுக்கணும். அதே மாதிரி வக்கரமா இருந்தாலும் அதையும் வச்சு பலன் எடுக்கணும். வக்கரம்னா 2 இடத்துலயுமே இருக்குன்னு எடுத்துக்கங்க. பரிவர்த்தனையா இருந்தாலும் அதே இடத்துல அங்கங்கேயே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. மறுபடியும் மாறினாலும் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. வக்கரம்னா இப்ப பாருங்க, குரு வந்து 10ல வக்கரம் அப்படின்னாலும் அது வக்கரம் பின்னோக்கி வரும்போது 9ஆம் இடத்துலயும் குரு இருக்கிறதா எடுத்துக்கங்க. சரி, இந்த இந்த ஜாதகரை ஒரு ஜாதகத்தை வச்சதுன்னு நம்ம பலனை முதல்ல சொல்லணும். இப்ப பலனை சொல்றதுன்னா, இப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இல்ல, லக்னத்தை எந்தெந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. லக்னத்தை சுக்கிரன் பாக்குது. ஆமா சார். சுக்கிரன் பார்க்கும்போது இவரு நல்லா அழகா இருப்பாரு, நல்லா சிவப்பா இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. சொல்லலாம் சார். சரி, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம், ராகு தோஷங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ராகு தோஷம் எப்போ வந்து என்ன அர்த்தம் பண்ண போகுது? ராகுனா பிரம்மாண்டம்னு அர்த்தம், பெருசுன்னு அர்த்தம். ராகுனா 3ன்னு அர்த்தம். என்னுடைய அனுபவத்துல சொல்றது. ராகுனா 3 நோட் பண்ணி வச்சுங்க. புதன்னா 2, கேதுனா 5. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 1தான். அது எதுக்கு அப்படின்னு சொல்றோம்னா, இப்ப உதாரணத்துக்கு புதன் 5ல இருக்குதுன்னா, யாருக்காவது புதன் 5ல இருக்குன்னா 2 குழந்தை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. 7ல புதன் இருக்குதுன்னா 2 தாரம் உங்களுக்குன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஒரு தாரத்தை பார்த்து வேண்டான்ட்டு இன்னொரு தாரத்தை கட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப 3ல புதன் இருந்தா 2 பேர் கூட பிறந்தவங்கன்னு சொல்லுங்க. எளிமையா புதன்னா 2. அதே லக்னத்துல ராகு இருந்தா, ராகுனா 3. லக்னத்துல ராகு இருந்தா உடன் பிறந்தவங்க 2 பேரும் சொல்லுங்க. அதே போல ராகு 3ல இருந்தா கூட பிறந்தவங்க 2 பேரும் சொல்லுங்க. 11ல இருந்தா 2 பேரும் சொல்லுங்க. அப்ப உடன்பிறப்புகளை கூட நம்ம என்ன பண்றோம், துருவ கணிதம் எல்லாம் எடுக்கிறது இல்ல. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே உடன் பிறந்தவர்கள் இத்தனை பேரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல அப்பா கூட பிறந்தவங்க இத்தனை பேரு, அம்மா கூட பிறந்தவங்க இத்தனை பேரு. எப்படி ராகுக்கு 3ன்னு சொன்னீங்களே? ஆமாங்க, ராகுனா 3. நோட் பண்ணிக்கீங்க. அந்த சம்பந்தப்படும் போது நம்ம சொன்னாதான் விளக்கத்தோட சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி புதன்னா 2, கேதுனா 5. இதெல்லாம் எந்த ஒரு நூலிலும் இருக்காது, எந்த ஆச்சாரமும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ஆனா எளிமையா நம்ம சொல்லித்தரோம். ஓரளவுக்கு 12 கட்டமும் 9 கிரகமும் திசை புத்தி மட்டும் தெரிஞ்சா போதும். எளிமையா யார் வேணாலும் பலன் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு சம்பவம் எப்ப நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிடலாம். ஒருத்தருக்கு திருமணம் உண்டா இல்லையான்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போயிடலாம். இவருக்கு திருமணம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். அதுக்காக பரிகாரம் பண்ணா நடக்குமானா அப்படி எல்லாம் கிடையாது. சரி, இப்ப எதையோ சொல்ல வந்து எதையோ இப்ப சரி, இந்த ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அந்த ராகுவை வேற ஏதாவது கிரகம் பாக்குறான்னு பாருங்க. அதாவது 2ஆம் இடத்தை எந்த கிரகம் பாக்குது? ராகு வந்து குரு வந்து 5ஆம் பார்வையா பாக்குறாருயா. சனி பாக்குறாரு 10ஆம் பார்வையா. 2ஆம் இடத்தை எந்த கிரகம் பாக்குது? குரு மட்டும்தான் பாக்குது. குரு 5ஆம் பார்வையா பாக்குறாரு சார். அதாவது குருன்னா பெரும் பணம்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் இடம் பணம் தானே, பொருளாதாரம் தானே. 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப 2ஆம் இடத்த குருன்னா பெரும் பணம், ராகுனா பிரம்மாண்டம், அது 3. அப்ப இவர் பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம்ல. சொல்லலாம் சார். ஆனா குரு வக்ரமா இருக்காரு சார். வக்ரமா இருந்தாலும் மறுபடியும் போகும் வரும் அப்படின்னு தானே எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா 2ஆம் அதிபதியான சனி பகவானையும் குரு பாக்குது இல்ல, பொருளாதாரத்தை. ஆமா 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 ஆமா, தன்னுடைய 7ஆம் பார்வையை பாக்குறாரு. சொல்றேன் உங்களுக்கு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதகம் தான். சரி, அது அப்புறமா சொல்றேன். இப்ப இவர் படிப்பை எடுத்துக்குவோம். படிப்புன்னா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர்ல படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுங்க. நம்ம சொல்றது எளிமையா இருக்கான்னு பாருங்க. அதாவது ஒரு 10th வரைக்கும் படிக்கணும்னா 3ஆம் இடம், 3ஆம் இடம், 3ஆம் அதிபதி நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தா 10th வரைக்கும் படிச்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கங்க.
மூணாம் இடம் கெட்டு போச்சுன்னா இவருக்கு படிப்பு அவ்வளவா ஏறல, டென்த் கூட முடிக்கலான்னு எடுத்துங்க. 4ஆம் இடங்கிறது +2. அப்ப 4ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நல்லா இருந்து புதனும் நல்லா இருந்தா +2 முடிச்சிருப்பாங்கன்னு எடுத்துங்க. 5ஆம் இடங்கிறது உயர்நிலை கல்வி, அதாவது டிகிரி வாங்குறது அப்படிங்கறதானே. 5ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குதோ அல்லது 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்க. ரொம்ப எளிமையா படிப்பை பார்த்ததுமே சொல்லிட்டு போயிடலாம். அதே மாதிரி 3, 5 சம்பந்தப்பட்ட டிப்ளமோ ITI படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இது அனுபவம் மூலியமா என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க நோட் பண்ணி பாருங்க, எளிமையா இருக்கும். சரி, இப்ப இந்த 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பாக்குதுன்னு பாருங்க. 5ஆம் இடத்தை புதன்னா 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா சார். அது போக சந்திரன் பாக்குது. சந்திரன் நீச்சல் சொல்லுவீங்க, வேணா சந்திரனை வேணா எடுத்துருங்க, அது பாதகத்துல உட்கார்ந்து விட்டுருங்க. அப்ப புதன்னா 2, அப்ப 2 டிகிரி வாங்கியிருப்பாருன்னு சொல்லலாமா? சொல்லலாம் சார். சரி, இவருக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய். இவருக்கு மூத்த சகோதரம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம். மூத்த சகோதரன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சா மூத்தவர்கள் இல்லைன்னு அர்த்தம். மறைஞ்சுதான் சார் இருக்கு. அப்ப லக்னத்துக்கு மறைஞ்சிருக்கு, 11க்கு மறைஞ்சிருக்கா? 11க்கு மறைஞ்சிருக்கு. மூத்தவர் இல்லை. அப்ப மூத்தவர் இல்லை. அப்ப இவர்தான் மூத்தவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? லக்னத்துக்கு 6ல இருக்கு, 11க்கு 8ல இருக்கு. அதனால மூத்தவர் இல்லை. சரி, இளையவர் இருக்காருன்னு பாருங்க. இளையவர்னா 3ஆம் அதிபதி குருவா? 3ஆம் அதிபதி குரு. ஆனா 3க்கு மறைஞ்சாலும் லக்னத்துக்கு மறையில இல்ல, 4ல தான் இருக்குது. ஆமா ஆமா. அது வக்கரங்கனால பின்னோக்கி போட்டீங்கன்னாலும் அங்க லக்னத்துக்கு மறையாது, 3ஆம் இடத்துக்கு மறையாது. ஆனா அந்த 3ஆம் அதிபதி, அதாவது 3ஆம் இடம் பெண் வீடு இல்லையா? அதனால இளையது ஒரு சகோதரி உண்டு இவருக்கு. சரி, இவங்க இந்த ஜாதகத்துல அதே போல நம்ம சொல்லி தரதுல காதல் திருமணம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு தெரியும் சார், 5, 7 சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் இதைத்தான் காண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு இல்லையா? அதாவது அது கூட 5, 7 கூட சனி சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம். என்னுடைய அனுபவத்துல சனி சம்பந்தப்படாம ஒருத்தர் காதல் திருமணம் இல்லை. ஏன்னா சனின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது தாழ்த்தப்பட்டவர், ஒருத்தர் உயர்ந்திருந்தா ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அப்ப சனி சம்மந்தப்படணும். இப்ப பாருங்க, இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம், அம்மாவும் காதல் திருமணம், அப்பாவும் காதல் திருமணம், அது எப்படி எடுத்துக்கிறோம்? அதே போல ராகு கேதுகள் சம்பந்தப்பட்டு, அதாவது 5, 7 சம்பந்தப்பட்ட வேற ஜாதி. நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. உங்க வாய்ஸ் கேட்கல ஐயா. இப்ப கேட்கணும். வேற இடையில ஒரு போன் வந்தது, அதனால. சரி சரி. இப்ப பாருங்க, 4ஆம் அதிபதி அம்மாவா? 4ஆம் இடம் அம்மாவா? ஆமாயா. 4ஆம் அதிபதியான செவ்வாய் போய் எங்க உட்கார்ந்து இருக்குது? மிதுனத்தில் இருக்கா? ஆமா, லக்னத்துக்கு 6ல. அதாவது மிதுனத்துல இருக்கு. அதாவது அம்மான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மிதுனத்துல இருக்கு. அதுக்கு நேர் 7 கொடிய குரு 5ல இருக்குங்களா? 5, 7 சம்பந்தப்பட்டதான காதல் திருமணம். இப்ப அம்மாங்கிற செவ்வாய்க்கு 7 கொடிய குரு 5ஆம் இடத்துல இருக்கு. அதையும் சனி பாக்குது. அதாவது அம்மாங்கிற செவ்வாயையும் சனி பாக்குது. அப்ப அம்மா காதல் திருமணம் சொல்லாமா? 4க்கு 7 வராது. அதாவது செவ்வாய்க்கு 7 குறையவன் யாருங்க? குருவா? அவங்க அம்மாக்கு தானே ஐயா பாத்துட்டு இருக்கோம், 4ஆம் அதிபதி. ஆமாங்க, அம்மானா செவ்வாய் தானங்க. ஆமா.
செவ்வாய்க்கு 7 குடையவன் யாரு? தனுசு தானே செவ்வாய்க்கு 7 ஆமா குரு. குடையவன் தனுசு. ஏன் ஆமா. குரு போய் 5ஆம் இடத்துல இருக்கா? 7 குடையவன் 5க்கு ரைட். போனாலும் 5 குடையவன் 7க்கு போனாலும் காதல்னு சொல்லுவீங்கல்ல. ஓகே. அதையும் சனி சம்மந்தப்படுதா? சனி அந்த குருவை பாக்குதா? ஏன் அம்மாங்கிற நேர்பறையா செவ்வாயை பாக்குறாரு. பாக்குதா? நேர்ல பாக்குறாரு. அப்ப செவ்வாயையும் பாக்குது இல்லையா? அம்மாங்கிற செவ்வாயை ஆமா பாக்குதா? பாக்குது. ஆமா அப்ப பாக்குது. அம்மா 3ஆம் காதல் பார்வையா திருமணம் பாக்குது. சொல்லாமா? ஓகே. அந்த அம்மாவை கேது பாக்குதா? செவ்வாய் வந்து கேது வந்து செவ்வாயை பாக்குதா? பாக்குது. 3ஆம் பார்வையா பாக்குது. 3 11 பாக்குது. வேண்டாம், அம்மாங்கிற 4ஆம் இடத்தை ராகு பாக்குதா? அப்ப 4ஆம் வேற ராகு மதம் பாக்குது. சொல்லாமா? அம்மா வேற மதத்துல கல்யாணம் பண்ணவங்கன்னு சொல்லாமா? ஓஹோ, ராகு பார்ப்பதனால வேறு மதம். ஓகே ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்ட வேறு மதம் வேற ஜாதி. ஓகே ஓகே. சரி, 9ஆம் இடம் அப்பான்னு சொல்ல, ஆமா அந்த அப்பான்னு சொல்லக்கூடிய புதனுக்கு 5 கூடிய புதனே தானே? ஆமா. அப்பாவுக்கு 7 கூடிய யாரு? செவ்வாயா? சரி, அதாவது 9 குடைவர் அப்படிங்கிறது புதன் வருது சார். புதனுக்கு 5 கூறியவர் வந்து அப்பாங்கிற அந்த புதனை தூக்கி எங்க ரிஷபத்துல வச்சுக்கோங்க. புதன்னா அப்பா வந்து ரிஷபத்துல இருக்கு. ரைட். அதுக்கு 5 கூடியவன் புதனே தான். ஆமா ஆமா. அந்த புதன் நேரா 7ஆம் இடத்தை பாக்குதா? பாக்குறாரு. அப்ப அப்பாவும் காதல் திருமணம் சொல்லாமா? சொல்லலாம். இதோட ராகு சம்மந்தப்படுதான்னு பாக்கணும்ல. சரி. அதாவது ராகு கேதுக்கள் வக்கரம். அப்ப கேதுவை தூக்கி கடகத்துல போட்டீங்கன்னா பாக்கும்ல, புதனையும் பார்த்து 5ஆம் இடத்தையும் பாக்கும்ல. பாக்கும். ஓகே. சரி, இப்ப இவருக்கு திருமணத்தை நம்ம சொல்ல வர. இப்ப இவர் பிறக்கும் போது புதன் திசை எத்தனை வருஷம் போட்டோம்? அதாவது 9 வருடம் 10 மாதம். 9 வருடம். அதை எழுதி 8 நாள். புதன் 9 10 அப்படின்னு எழுதிக்கிங்க. எழுதிட்டேன் சார். அப்ப புதனுக்கு அடுத்தது யார் வருவாங்க? கேது வருமா? கேது ஒரு 7 வருஷம் போட்டு எழுதிக்கிங்க. அப்ப கேதுக்கு அடுத்து, அப்ப கேது வந்தாலும் திருமண காலம் இல்ல. அப்போ இல்ல, 16 வயசு. கேதுக்கு அடுத்தபடியே சுக்கிரன் வருமா? ஆமா. அப்ப சுக்கிரன் 20 வருஷம் போட்டீங்கன்னா 37 வயசு ஆச்சா? ஆமா 36. அப்ப அந்த சுக்கிர திசையில திருமணம் நடக்கலாமல்ல? திருமண காலம் தானே. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, அழகான மனைவி வரும். அப்படிதானே நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க நம்ம குருநாதர்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினா திருமணம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா இவருக்கு திருமணம் நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, என்னுடைய விதி, அனுபவ விதி. இப்பதான் நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்க பாயிண்ட் எடுத்து பலருக்கு வழிகாட்டுங்க. 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா தான் திருமணம். இப்போ 9ஆம் அந்த 9ஆம் அதிபதியான புதனை திசாநாதனான சுக்கிரன் பார்க்கல. அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியுடன் சேரல, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கல. சரி, 9ஆம் அதிபதியான புதன் அந்த திசாநாதனான சுக்கிரன் கூட சேரல, சுக்கிரனை பார்க்கல, சுக்கிரன் சாரம் வாங்கல. இப்படித்தான் தொடர்படுத்தி பார்க்கணும். அப்புறம் சுக்கிர திசையில திருமணம் இல்லை அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிடலாமா? நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 10 ஜாதகம் பார்த்து பழகிட்டீங்கன்னா, பார்த்ததுமா டக்குன்னு இந்த திசை நடக்குது, திருமணம் இல்ல, அடுத்த திசையில பாத்துக்கலாம் போ அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அப்ப சுக்கிரன்ல நடக்கிறதுக்கு இல்ல. சரி, சூரியன்லயாவது நடக்குமா அப்படின்னு பாக்குறோம். சூரிய திசை ஒரு 6 வருஷம் போடுங்க. அதையும் போட்டா எவ்வளவு? 43 வயசு ஆகி போச்சு. அந்த சூரியன் எங்க உட்கார்ந்துருக்கு? லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கு. அந்த சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்குதான்னு பாருங்க. பார்க்கல. 9ஆம் அதிபதியுடன் சேரல, 9ஆம் அதிபதியின் சாரமும் வாங்கல. சரி, 9ஆம் அதிபதியான புதனும் அந்த திசாநாதனான சூரியனுடன் சேரல, சூரியனையும் பார்க்கல, சூரியன் சாரமும் வாங்கல. அப்ப சூரிய திசையிலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா? 42 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்ல.
43 ஆகி கல்யாணம் இல்லை. சரி, அதுக்கு அடுத்தது சந்திர திசை வருது. இதுல அந்த பாயிண்ட் நான் சொன்னதுல பாதகம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. அதை ஒரு பக்கம் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ரூல்ஸ்ல, அதாவது விதி சொன்னதுல, அதாவது நிறைய விதி, ஒரு 10 விதி இருக்கு. அதுல ஒரு 2-3 தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப அதுக்கு அடுத்து சந்திர திசை வருது. சந்திர திசையிலயாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தா, சந்திரன் லக்னத்துக்கு பாதகத்துல போய் திசை நடத்தினா அது திருமணத்தை கொடுக்காது அப்படின்னு அர்த்தம். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க, சந்திரன் வந்து 9ஆம் அதிபதியான புதனை பாக்குதுங்க, அதனால சந்திர திசையில திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா பாதகத்துல இருந்து பாக்குறதுனால அது திருமணத்தை கொடுக்கல. அதே மாதிரி 9ஆம் அதிபதியின் சாரமே வாங்கி இருக்குது, அப்ப திருமணத்தை கொடுக்கணும்ல அப்படின்னா பாதகத்துல இருந்ததுனால சந்திரன்ல கொடுக்கல. அப்ப அது 10 வருஷம் போட்டீங்கன்னா 53 வயசு ஆயிடுச்சு. சரி, அதுக்கடுத்து செவ்வாய் திசை வந்தது. செவ்வாய் திசையிலேயாவது திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த செவ்வாய்ல 9ஆம் இடத்தை பார்க்குது அப்படின்னாலுமே அது சூரியனோட சேர்ந்தாவே அஸ்தங்கம். பாதகம் அஸ்தங்கம் அடையக்கூடாது. முதல்ல பாதகம் அஸ்தங்கம், அதுக்கு அடுத்ததுதான் 6, 8, 12. 6 கூட போராடி கிடைச்சிடும், 8, 12 கிடைக்காது. அது பொதுவா எங்களுக்கு தெரியுங்க, 8, 12. ஆனா அதை விட அதிகமானது வந்து பாதகம் அஸ்தங்கம். அதையும் பார்த்து பலன் எடுக்கலாம். இப்ப அந்த செவ்வாய் வந்து புதனுடன் சேரல, புதன் சாரம் வாங்கல, அது அஸ்தங்கமானதுனால செவ்வாயிலையும் திருமணம் நடக்கல. அப்ப என்ன, அது 60 வயசுக்கு மேல ஆகி போச்சு. சரி, இந்த ஜாதகர் யாரு அப்படின்னு இப்ப சொல்றேன் நான். அதாவது நம்ம இந்தியாவின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு பாருங்க, அந்த ராகுல் காந்தியோட ஜாதகம் இது. அவருக்கு பொருளாதாரம் இருக்கு, படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா திருமணத்தை கொடுக்கல. அப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அதான் வசதிக்கு தகுந்த மாதிரி புள்ள 1 லட்சம் வாங்குதுங்க, பையன் 1.25 லட்சமா அது வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நொண்டி சாக்காட்டுன்னு பேரு. ஒரு கல்யாணம் 2 குழந்தை இருக்கு. நான் வீடியோ ப்ரூஃப் அனுப்புறேன் உங்களுக்கு. இல்லைங்க, என்னுடைய அனுபவத்துல அப்படி ஆகல சார். இப்ப ஐயா பாடம் நடத்தி கவனிங்க, அப்புறமேட்டு கேள்வி பதில் நேரத்துல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது நம்ம, ஏன்னா ஜோதிடர்கள் வந்து ஆசிரியரா இருக்கிறவங்க இவங்களும் மட்டும் இல்ல, அப்துல் கலாமுக்கு கல்யாணம் இல்ல, அதே மாதிரி அருளானந்த மாயைக்கு கல்யாணம் இல்ல, இப்படி நிறைய ஜாதகங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தானே இந்த ஒரு மத்தவங்களுக்கு 4 பேர்த்துக்கு விளக்கம் சொல்ல வருவான். அதாவது ஒரு யூகமா சொல்லக்கூடாது. அதனால இவர் அவ்வளவு வசதி இருந்தாலும் படிப்பு நேரம் இருந்து அவருக்கு திருமணத்தை கொடுக்கல. இப்ப 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திருமணத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல 8ல கேது இருக்கிறதுனால திருமணம் நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? ராகு கேதுனால திருமணம் தடையாச்சா அப்படிங்கறத என்னுடைய இது. சரி, இப்ப வேற இன்னொரு 2 கட்டம் போட்டுங்க. இப்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஜாதகம் சொல்றேன், அதுல நிறைய பாயிண்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஆணின் ஜாதகம். 5/9/2000 பிறந்தவர். ஓகேயா. 5:23 AM, கோவை. ஐயா வருடம் மட்டும் திரும்ப சொல்லுங்க ஐயா. 5/9/2000. 5/9/2000. 5:23 AM. ஜாதக கட்டம் போட்டீங்களா? போட்டையா. அதாவது சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சூரியன், அதாவது 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன்,
கன்னியில புதன் சுக்கிரன், 4ல சந்திரன், 5ல கேது, 10ல குரு சனி, 11ல ராகு, 12ல செவ்வாய். இன்னொரு வாட்டி சொல்றேங்க. அதாவது சிம்ம லக்னம், லக்னத்துல சூரியன், 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 4ல் சந்திரன், 5ல் கேது, 10ல் குரு சனி, 11ல் ராகு, 12ல செவ்வாய். இப்ப நவாம்சம் சொல்றாங்க, எழுதிங்க. ரிஷப லக்னம், லக்னத்துல குரு, 2ல ராகு, 5ல சூரியன், 6ல் சந்திரன், 8ல் கேது, 9ல் புதன், 11ல் செவ்வாய் சனி, 12ல் சுக்கிரன். இவரு பிறக்கும் போது சனி திசை 7 வருஷம் 10 மாசம் 16 நாள். இது ஒரு சுவாரஸ்யமான ஜாதகம் அப்படிங்கறதுனாலதான் இது ஆராய்ச்சிக்கும் பலருக்கு பயன்படுங்கிறதுக்காக எடுத்தேன். இவருக்கு 22 வயசு 4 மாசத்துல திருமணம் நடந்தது. அதாவது இப்பெல்லாம் 45 ஆயும் கூட ஆண்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது, பெண்களுக்கு 35 ஆயும் கூட திருமணம் நடக்க மாட்டேங்குது. அப்ப இவருக்கு மட்டும் இளமையிலேயே திருமணம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அது போக ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்ததுமே சுக்கிரன் நீசமாயிடுச்சுங்க, இவருக்கு அவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடக்காதுங்க. செவ்வாய் நீசமாயிடுச்சுங்க, கலத்திரக்காரகன் சுக்கிரனும் செவ்வாயும் நீசமாயிடுச்சுங்க, அவ்வளவு சீக்கிரம் இவருக்கு திருமணம் நடக்காது அப்படின்னு தான் நமக்கு சொல்லி தந்தாங்க. அதே போல லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் போய் குரு கூட சேர்ந்துருச்சுங்க, அது 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல. அப்ப வரப்போற மனைவிக்கு கர்மம் பண்ண வேண்டி வருங்க. அது குரு சனி சேர்ந்தாவே பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் சாபம் சொல்லுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அதே போல 5ஆம் இடத்துல கேது இருக்குதுங்க. கேதுன்னா 5ஆம் இடம்னா தடை, கேதுன்னா தடை. அதனால இவருக்கு குழந்தை பேருங்க அவ்வளவு சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இதுதான் பொதுவா நம்மளுக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள், எனக்கு சொல்லி தந்த ஆசிரியர், உங்களுக்காக நான் சொல்ல வரல. ஆனா இவருக்கு இளமையிலே திருமணம், இளமையிலே குழந்தை பேரும் உண்டு. அதுக்கு என்ன காரணம்? அப்ப நம்ம ரூல்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத இப்ப சொல்ல வர. இப்ப இந்த லக்னத்துக்கு, அதாவது லக்னத்துல சூரியன்றதா ஜாதகர் தான் மூத்தவர் இருந்தாலும், அதுக்காக நம்ம இது முழுமையான நட்சத்திரம் பெற்றிருந்தாதான் மூத்தவர். அதுக்காக தலையற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் சொல்லுவீங்கல்ல, அது போல இருந்தா மூத்தவர்னு எடுக்காதீங்க. ஓகே சார். இப்ப பாருங்க, சரி வேண்டாம், 11ஆம் இடத்துல ராகு இருந்தா 2 பேரையும் சொல்லி இருக்கிறேன். நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், 11ல ராகு இருந்தாலும் சரி, 3ல ராகு இருந்தாலும் சரி, 2 பேரா கூட பிறந்தவங்க அப்படின்னு கேளுங்க. அதே லக்னத்துல ராகு இருந்தா 3 பேரான்னு கேளுங்க. அந்த லக்னத்துல ராகு கூட இப்ப செவ்வாய் இருக்குதுன்னா 4 பேரான்னு கேளுங்க. கருத்து கொஞ்சம் கூட மாறாது. அதாவது நம்ம சொல்லித்தர பாயிண்ட் 100% துல்லியமா இருக்கு. சரி, இவருக்கு இளைய சகோதரம் ஒண்ணு இருக்குது. அதாவது 3ஆம் அதிபதி நீசம் ஆயிடுச்சு, அப்ப இளையர் இருக்காது அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா நான் நினைக்கிறேன், அந்த நீச்ச பங்கத்துல இருக்குது. அந்த சுக்கிரனு பலமா தான் இருக்கு. அதாவது லக்னத்துக்கு மறையக்கூடாது, 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது. ஆனா 3ஆம் இடத்துக்கு மறைஞ்சாலும் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ சுக்கிரன் மறையல, அப்ப இளையது சகோதரன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. 11ஆம் அதிபதியை பாருங்க, 11ஆம் அதிபதி புதன். ஆனா புதன் போய் 11ல ராகு, புதன் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அப்ப சூரியனால லக்னத்துக்கு 12 குடையவன் சாரம், அதாவது புதனுக்கு 12 குடையவன் சாரம். அதனால மூத்தவர் இல்லை, இவர் தான் மூத்தவர், இளையது 2 பேர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே போல இப்ப 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, சந்திரன் நீசம்.
4ஆம் அதிபதி செவ்வாயும் 12ல போய் நீச்சம் ஆயிடுச்சு, அம்மா இருக்காது அப்படின்னு எடுத்துக்குவீங்க. அப்படி எல்லாம் எடுக்காதீங்க. அதாவது பரிவர்த்தனை அப்படிங்கும் போது அம்மா அங்க பலமா தான் இருக்குது. ஆட்சி கடகத்துக்கு போனாலும் ஆட்சியில தான் இருக்கும். அதே போல செவ்வாய் இங்க விருச்சகத்துக்கு வந்தாலும் ஆட்சியில தான் இருக்கும். அப்ப அம்மா பலமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதே போல 9ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சம் ஆயிடுச்சுங்க, தந்தை இருக்காது அப்படின்னு சொல்லாதீங்க. சூரியன் சொல்லக்கூடியதும் தந்தை தான், காரகாதிபதி. அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு, அப்ப அப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. இப்ப இந்த ஜாதகர் படிச்சிருப்பாரா படிக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 3ஆம் இடங்கிறது டென்த் வரைக்கும் அந்த 3ஆம் அதிபதி பலமா இருக்குன்னு, புதனும் பலமா இருக்கு. இப்ப 3ஆம் அதிபதி சுக்கிரன் போய் நீச்சமாயிடுச்சு, ஆனா புதன் மட்டும் பலமா இருக்கு. அப்ப இவரு 10th வரைக்கும் படிச்சிருப்பாரு, ஆனா 10th தாண்டி இருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்ல. அதுக்காக இவருக்கு அப்ப அதுக்கு மேல நம்ம பார்க்க வேண்டியதில்லை. பிளஸ் 2 இங்க 10th அங்க நம்ம முடிக்கல, ஏன்னா 3ஆம் அதிபதி கெட்டு போச்சு. அதனால இவரு 10th கூட தாண்டல அப்படின்னு எடுத்துக்கிறார். சரி வேண்டாம், அப்ப வரப்போற மனைவி படிச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா, இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் மனைவி, 7ஆம் இடத்தை லக்னமா வச்சுங்க. அந்த 7 அதை லக்னமா போட்டுக்கோங்க, கும்பத்தை லக்னமா வச்சுங்க. அதுக்கு 4க்கு 5க்கு உடையவன் யாரு? சுக்கிரன் குரு, சாரி சுக்கிரன் புதன். அப்ப அந்த சுக்கிரன் நீசன் எடுத்துங்க, அந்த புதன்னா 2. அப்ப வரப்போற மனைவி 2 டிகிரி வாங்கியிருக்கு, ஆனா இந்த பையன் 10th கூட படிக்கல. அப்ப பாருங்க, அத படிப்பை பார்த்தா அப்ப திருமணத்தை கொடுத்தது இல்ல. சரி, இந்த வரப்போற மனைவியுடன் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, இதைத்தான் மெயினா பார்க்கணும். அதாவது நீங்க ஒரு ஜாதகத்தை வாங்குறது, ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும், வரப்போற வரனுடன் பிறந்தவங்க எத்தனை பேரு, அந்த வரன் படிச்சிருக்குமா, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குமா, அவங்க வெளியூர்ல இருப்பாங்களா, வெளிநாட்டில் இருப்பாங்களா, வெளி மாநிலத்தில் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா ஜோதிடர்கள் இந்த காலத்துல நிறைய பேர் திருமண காலத்துக்காக பொருத்தம் பார்க்கறதுக்குன்னு வராங்க. அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்தது பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் இருக்குது. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இது காதல் திருமணமா இல்ல தாய் தந்தையை பார்த்து வைக்கும் திருமணமா, அந்த வரப்போற மனைவியுடன் பிறந்தவங்க எத்தனை பேரு, அப்ப மனைவி படிச்சிருக்கா, மனைவிக்கு சொந்த வீடு இருக்கா, இது எல்லாம் நம்ம சொல்லும் போது, அப்ப ஒரு பையனுக்கு 10 ஜாதகம் பெண்ணின் ஜாதகம் கொடுக்குறாங்கன்னா, இந்த ரூல்ஸ் படி, அதாவது பெண்ணுடன் பிறந்தவங்க இத்தனை பேர் இருக்கிற ஜாதகமா தான் கையில கொடுங்க. அந்த பொண்ணு இவ்வளவு டிகிரி படிச்சிருக்கிற பொண்ணா இருந்தா அந்த ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம்ல. அப்ப அந்த பொண்ணுதான் அந்த இதுக்கு சேரும், இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லாமல்ல. அதை விட்டு போட்டு 10 ஜாதகத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா 4 நாள் ஆயிப்போம். அப்ப அவங்களுக்கு எப்படி பலன் எடுக்க முடியும்? அதே போல இந்த இதுக்கு செவ்வாய் இருக்குங்க, செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் தான் பார்க்கணும் அப்படின்னு இந்த திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறவங்களே பெரிய ஜோதிடர்கள் மாதிரி. ராகு தோஷம் இருக்குங்க, ராகுக்கு ராகு கேது இருக்கு, ராகு கேது தோஷத்தை தான் இணைக்கணும் அப்படின்னு அவங்க பெரிய ஜோதிடர்கள் மாதிரி. அந்த திருமண தகவல் மையம் வச்சிருக்கிறவங்களே நிறைய பேர் என்கிட்ட அவங்க கோவிலுக்கு நம்ம எப்ப திருமணம் நடக்குன்னு பார்த்துட்டு போறாங்க. நான் சொன்ன டயத்துல நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனாலதான் நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க. அதை விடுங்க, நம்ம என்னை தேடி வர வேண்டாம், உங்களை பலரும் உங்க கஸ்டமர் உங்களை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எளிமையா நான் உங்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறேன். நல்லா உள்வாங்கிக்கீங்க. இப்ப இந்த பெண்ணு அதாவது 2 டிகிரி வாங்கியிருக்கு, இந்த பையன் படிக்கவே இல்லை. சரி, இந்த பெண்ணுடன் பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு பாருங்க. அதாவது கும்ப லக்னமா போட்டோமா, 3ஆம் இட அதிபதி செவ்வாய் 3ஆம், அதாவது லக்னத்துக்கு 4ல போய் 6ல போய் உட்கார்ந்துருக்கு செவ்வாய் நீசம். அப்ப இந்த பெண்ணுக்கு இளைய சகோதரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல. அதே போல மூத்த சகோதரம் இருக்குதா, அதாவது மூத்த சகோதரன் 11ஆம் அதிபதி குருவா, அந்த குரு 11ஆம் இடத்துக்கு 6ல இருக்கு, இருந்தாலும் அந்த கும்பத்துக்கு 4ல இருக்கு. அந்த குரு சனி 2 கிரகம் சேர்ந்து இருக்கிறதுனால மூத்தது 2 அண்ணன் இருக்காங்க. இந்த ஜாதகரோட சேர்ந்த கூட பிறந்தவங்க மொத்தம் 3 பேரு அப்படின்னு சொல்லலாம்ல. சரி, மூத்தவர் 2 பேர் இருக்கலாம்னு சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. மூத்தவர்னா 2 பேரு, அதாவது
11ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்ததோ, எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை பேரு. ஓ சரிங்க சார். இல்ல 11ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை பேரு. இப்ப 11ஆம் அதிபதி குருவுடன் எத்தனை கிரகம் இருக்கு? சனி இருக்குது. குரு சனி 2 கிரகம். சந்திரன் பார்க்கணும்னா சந்திரன் நீசன் சொல்லுவீங்க, அது எடுத்துருங்க வேணா. அப்ப 2 பேரு அப்படின்னு எடுத்துருங்க. இந்த சனி பகவான் அழிகிரகம், ஆணை பெண்ணாக்கிற, பெண்ணை ஆணாக்கிற அப்படிங்கறதுனால அவங்க ரெண்டு ஆண் அப்படின்னு எடுத்துங்க. அந்த பொண்ணு 2 டிகிரி படிச்சிருக்கு. சரி, இதுல இவங்க காதல் திருமணம் நடந்திருக்கு. காதல் திருமணம்னா எப்படி எடுக்கிறது அந்த ரூல்ஸ் சொல்றேன். நீங்க 5, 7 இதுதான் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த சனி பகவான் சம்மந்தப்படணும்னு சொன்னேன், அதையும் எடுத்துக்கங்க. இப்ப 5 கூடியவன் 7ல் இருந்தாலும், 7 கூடியவன் 5ல் இருந்தாலும், 5 கூடியவனும் 7 கூடியவன் ஒரே நட்சத்திர சாரம் பெற்றாலும் காதல் திருமணத்தை கொடுக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜாதகத்தை லக்னத்தை வச்சுட்டு 5, 7 பார்த்துட்டு இது காதல் திருமணம் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த பாட விளக்கம். இப்ப பாருங்க, இந்த பையனுக்கு 5ஆம் அதிபதி குருவா, 7 கூடிய சனி பகவானா. அப்ப சனி சம்பந்தப்பட்டு குருவும் சனி சம்பந்தப்பட்டதுன்னா இந்த பையனுக்கு காதல் திருமணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி ஒரு பக்கம் எடுத்துட்டு பலன் சொல்லக்கூடாது. அப்ப வரப்போற மனைவிக்கு காதல் இருக்குதான்னு பார்க்கணும்ல, அதுக்காக மனைவி ஜாதகத்தை வாங்குறது இல்ல. இந்த பையனுக்கு 7ஆம் இடம் கும்பம், கும்பத்தை லக்னமா போடுங்க. அப்ப மனைவிங்கிற லக்னம் இதுக்குள்ளேயே அடங்கிருச்சு. அதுக்கு 7 கூடிய, அதாவது அதுக்கு 5 கூடிய புதன், 7 கூடிய சூரியன் சம்பந்தப்படுதான்னு பாருங்க. அந்த 5 கூடிய புதன் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு வரப்போற பெண்ணு காதல் திருமணம் பண்ணும் அப்படின்னு சொல்லாமல்ல. ஒரு பக்கமா பாத்தீங்கன்னா காதல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி 2 பக்கமும் பாத்தீங்கன்னா தான் அவங்க காதல் திருமணம் தான் பண்ணுவாங்கன்னு ஊர்ஜிதமா சொல்லலாம். அப்படிங்கறதுக்காக தான் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்க. அப்ப இந்த பையன் காதல் திருமணம், அது எப்ப 22 வயசுலயே இந்த காதல் திருமணம் அது எப்ப நடந்தது அப்படின்னு சொல்றேன். அதாவது நடந்த தேதி எனக்கு தெரியல, ஆனா அதாவது 4வது மாசம் 2022 இந்த பையனுக்கு திருமணம். அது பக்கத்துல நோட் பண்ணிக்கோங்க. புதன் திசை, குரு புத்தி, சூரிய அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்து. எழுதிட்டீங்களா மேடம்? புதன் தசை சூரிய பத்தியா சார்? குரு புத்தி சூரிய அந்தரம். இப்ப நம்ம 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டாதான் திருமணம் சொல்லிட்டோம். அந்த 9ஆம் இடத்தை எப்படி சம்பந்தப்படுத்துறது அப்படிங்கறத இந்த ஜாதகத்துல விளக்கம் தான். இப்ப இந்த பையனுக்கு புதன் திசை நடக்குது. அதாவது பிறக்கும் போது சனி திசை 7 வருஷம் 10 மாசம். அந்த சனி பகவானுக்கு அடுத்தது புதன் திசை நடந்தது. அந்த புதன் திசையில இந்த பையனுக்கு திருமணத்தை கொடுத்தது. அப்ப அந்த புதன் முதல்ல புதன் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படுதான்னு பார்க்கணும். அப்ப எப்படி சம்பந்தப்படுதுன்னு பார்த்தா, புதன் 9ஆம் இடத்தை பார்க்கவில்லை, 9ஆம் அதிபதியை பார்க்கல. அப்ப இந்த 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படலையே, எப்படி புதன்ல நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், 9ஆம் அதிபதி புதனை, அதாவது திசாநாதனான புதனை பார்க்குதான்னு பார்க்கணும். அப்ப 9ஆம் அதிபதியான செவ்வாய் புதனை பார்க்கல, ஆனா திசாநாதன புதனின் சாரத்துல செவ்வாய் இருக்குது, 9ஆம் அதிபதி இருக்குது. அப்ப 9ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருச்சா? செவ்வாய் அதிபதி சம்பந்தப்படி 9ஆம் அதிபதி ஏதாவது ஒரு வகையில 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும், அல்லது 9ஆம் அதிபதியாவது திசாநாதனுக்கு சம்பந்தப்படணும். அப்ப லேட்டா சம்மந்தப்பட்டா லேட்டா திருமணம் நடக்கும், சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. பாருங்க, இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஜாதகம் சம்மந்தப்படல, திருமணம் இல்லை. அப்ப லேட்டா சம்மந்தப்பட்டா லேட்டா நடக்குன்னு சொல்லுங்க. அப்ப முன்னாடியே சம்மந்தப்பட்டா திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்ப 9ஆம் அதிபதி, அதாவது திசாநாதன் 9க்கு சம்மந்தப்படல, ஆனா 9ஆம் அதிபதியான புதன் இல்ல, 9ஆம் அதிபதியான செவ்வாய் புதன் சாரம் வாங்கினதுனால, திசாநாதனால புதன் சாரம் வாங்கினதுனால புதன் திசையில திருமணத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது என்ன புத்தியில தந்தது. அப்ப 9க்கு 9 சொல்லக்கூடிய 5ஆம் இடம்,
5ஆம் அதிபதி யாரு? குரு. குரு புத்தியில திருமணத்தை கொடுத்தது. நீங்க அதுக்கு முன்னாடியே கேட்கலாம். அதாவது புதனுக்கு அடுத்தது கேது புத்தியில நடந்திருக்கலாம்ல, கேது 5ல இருக்குதுல்ல, நடந்திருக்கலாம்ல. அப்ப கேது புத்தியில நடந்தா அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? 10 வயசு தான் இருக்கும். அப்ப 10 வயசுல திருமண காலத்தை தராது இல்ல. அதனாலதான் திசை புத்தி அப்படியே லைனா எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வரும்போது எந்த திசை எந்த புத்தி சம்மந்தப்படுதுன்னு பாருங்க. சரி, அதுக்கு அடுத்தது அந்த 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துல சூரிய அந்த இடத்துல திருமணத்தை கொடுத்து. இப்ப இது காதல் திருமணம். இது நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நான் சொன்னேன், அந்த பையன் படிக்கவே மாட்டேங்கிறாங்க, வேலைக்கும் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன பையன் கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன். ஏங்க அவனுக்கு எவ்வளவு வயசு ஆச்சுங்க? 21 வயசு 6 மாசம் ஆச்சு. இப்ப போய் கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றீங்க? நீங்க பண்ணாதீங்க, அவனே பண்ணிக்குவேன் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டான். அவங்க இந்த வயசுல அவனுக்கு யாருங்க பொண்ணு தருவாங்க? நீங்க பாக்காதீங்க, அவனே பாத்துக்குவான் அப்படின்னு சொன்னான். கல்யாணம் பண்ணி அதே 4வது மாசத்துல கல்யாணம். 4வது மாசத்துல நம்ம கிட்ட ரிசப்ஷனுக்கு வந்து கேக்குறாங்க. சித்திரை மாசத்துல பையனுக்கு ரிசப்ஷன் வைக்கணுங்க. ஏங்க சித்திரை மாசத்துல ரிசப்ஷன் வைக்க முடியாது, அடுத்த மாசம் வச்சுக்கலாங்க. நம்ம நிலைமை புரியாம பேசுறீங்க. நீங்க பையனுக்கு ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுங்க, ரிசர்வேஷன் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பையன் ஏற்கனவே அந்த பொண்ணு இது பையன் அந்த பொண்ணு மாசமா இருக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் நாள் போடல. சரி, அதுக்கு அடுத்து இப்ப குழந்தை பேருக்கு வரலாம். இப்ப நம்ம குழந்தை பேருன்னா என்ன எப்படி எடுத்துக்கிறோம்? 5ஆம் இடத்தை பார், 5ஆம் அதிபதியை பார், அதுக்கு அடுத்தது குருவை பார். இதுதான் நமக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள். ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த விதியை எழுதிக்கீங்க. லக்னத்துக்கு சம்பந்தப்படாமல் ஒருவருக்கு குழந்தை பேரு இல்லை. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கீங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க, ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிருவீங்க. திருமணமான அவருக்கு குழந்தை எப்ப கிடைக்கும்? இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பேர் உண்டு, எல்லாருமே குழந்தை உள்ளவங்க தான். அப்ப உங்க ஜாதகப்படி பாருங்க, உங்க குழந்தை பிறக்கும் போது எந்த திசை எந்த புத்தி எந்த அந்தரத்துல குழந்தை பிறந்ததுன்னு நீங்க பாத்தீங்க, 10 ஜாதகத்தை பாத்தீங்கன்னா வரப்போற ஜாதகத்துக்கு 11ஆவது நீங்களே எளிமையா சொல்லிட்டு போயிருவீங்க. இந்த பையனுக்கு அதே 22ல அதே 11வது மாசத்துல இந்த பையனுக்கு குழந்தை, அதாவது 24ஆம் தேதி 11வது மாசம் 2022ல இந்த பையனுக்கு முதல் குழந்தை, ஆண் குழந்தை. இப்ப 5ஆம் இடத்துல கேது இருக்குதுங்க, அவருக்கு எப்படிங்க குழந்தை பேரு? தடை பண்ணும் இல்ல. 5ஆம் அதிபதி கர்மஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருச்சு, அது கர்மாதிபதியான சனி பகவான் கூட போய் சேர்ந்துருச்சு. அந்த 5ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவனு நீசமாயிட்டானுங்க, அவனுக்கு குழந்தை பேர்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்படித்தான் நம்ம சொல்லி தந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், லக்னத்துக்கு ஒரு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா ஒருத்தர் குழந்தை பேர், சம்பந்தப்படலைன்னா குழந்தை இல்லை அப்படின்னு எளிமையா சொல்லிட்டு போறேன். இப்ப புதன் திசை நடக்குது, புதன் திசையில இவருக்கு குழந்தை பேரு. அது எப்படி புதன் திசையில குழந்தை பேரு அப்படின்னா, அந்த புதனான திசாநாதனான புதன் லக்னாதிபதியான சூரியன் சாரத்துல இருக்கு. அப்ப லக்னத்துக்கு சம்பந்தப்பட்டுருச்சா? அதுக்கு அடுத்தது அதே குரு புத்தி, 5 கூடையவன் புத்தி. அதுக்கு அடுத்தது அந்த சனி அந்தரம். சனி எப்படி அந்தரம்? சனி லக்னாதிபதியின் சாரம் வாங்கியிருக்கு, சூரியன் கார்த்திகை நட்சத்திரம். அப்ப புதன் திசை குரு புத்தி, சனி அந்தரத்துல முதல் குழந்தை. அதுக்கு அடுத்து 2வது குழந்தையுமே அதே 9ஆம் தேதி 3வது மாசம் 2025ல ஒரு பெண் குழந்தை. இப்ப இந்த ஜாதகத்துல நம்ம சொல்றது திருமண காலத்துக்கு 7ஆம் இடத்தை தொடல, நம்ம 7ஆம் அதிபதியை தொடல, சுக்கிரனை தொடல, செவ்வாயை தொடல. இதுக்கு சுக்கிரன் நீசம், செவ்வாய் நீசம், அவங்களுக்கு இளமையிலே திருமணத்தை கொடுத்தது. அதே மாதிரி காதல் திருமணம்னா 2 பக்கம் பார்க்கணும்னு விளக்கம் கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது குழந்தை பேரு. குழந்தை பேருன்னா 5ஆம் இடத்தை தொடல, 5ஆம் அதிபதியை தொடல, இந்த ராகு கேதுவை தொடல, அந்த குருவையும் தொடல. ஆனா லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தா குழந்தை பேர். இப்படித்தான் நம்ம ஜாதகங்களுக்கு
அதை விட பிரிவு ஜாதகம் அதையும் நோட் பண்ணிக்கங்க. அது சொல்றதுக்கு டைம் இருக்குதா இல்லையா? அந்த ஒரு திருமணம் நடந்து பிரிவை கொடுக்குது அப்படின்னா அது எதனால கொடுக்குது? அப்ப பொருத்தம் போடுறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்ப இது பிரிவு தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுன்னா நீங்க எந்த மாதிரி பொருத்தம் போட்டாலும் அது நிலைக்காதுன்னு தெரியுமில்ல. அப்ப நீங்க எதுக்காக நம்ம பொருத்தம்னு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது எனக்கு ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அதாவது திருமண பொருத்த வகுப்புகள்னு நிறைய நடத்துறாங்க. அதே மாதிரி 10 பொருத்தம் அப்படின்னா 10 பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறாங்க, இல்ல கிரக பொருத்தம் தான் அப்படிங்கிறாங்க. நீங்க எந்த பொருத்தமும் போடுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்ததை தலையெழுத்து பிரம்மன் கை தொடங்கும் முன்னர் சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான் அப்படின்னு தலையெழுத்தை எழுதியாச்சு. இவனுக்கு இருதாரமா, முதல் தாரம் நிலைக்காதா, இருதாரமா, 3 தாரமா, 2 குழந்தைகளா, இவனை இத்தனை டிகிரி படிப்பா, இவனுக்கு சொந்த வீடு இருக்கு, இவனுக்கு வாடகை வீடு தான், இவன் வெளியூர்ல வேலை செய்வான் இல்ல வெளிநாட்டுல வேலை செய்வான், தலையெழுத்தையே நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பிரம்மனுக்கு அடுத்தபடியான ஒரு குருமார்களா நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வரப்போற கணவன் இப்படித்தான் இருப்பாரு, மனைவி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்ப அது போல ஜாதகம் அதுக்கு தகுந்த ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகம் தான் பொருந்துன்னு நம்ம சொல்லலாம்ல. அதை விட்டு போட்டு நம்ம 10 ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கும் போங்க இந்த திசை இந்த புத்தி இந்த அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம ஆணித்தரமா சொல்லலாம்ல. அதுக்காக நான் சொல்ல வரேன். சரி, திருமண பிரிவுக்குன்னு சொன்னேன். திருமண பிரிவுனா எழுதிக்கிங்க 4, 7, 8, 10, 12. 4, 7, 8, 10, 12 இந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் அந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தாலும் பிரிவை தரும். இருக்கிறதுல 6 கிரகத்தை சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க. நீங்க வேணா நோட் பண்ணி பாருங்க. அப்ப பிரிவு ஜாதகம் அப்ப ஒருத்தர் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடந்தது, 7ல இருந்த திசை நடந்தா திருமணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நான் என்னங்கிறேன், 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தா அது பிரிவை தரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா பல ஆயிரம் ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். கேந்திர ஸ்தானங்கள் ரொம்ப நல்லது. 4ல் இருந்து திசை நடத்தினாலும் 7ல் இருந்து நடத்தினாலும் 10ல் இருந்து நடத்தினாலும் அந்த ஸ்தானாதிபதியா இருந்தாலுமே அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் அது பிரிவை தரும். இன்னும் கொஞ்சம் எளிமையா நான் சொல்லித்தரேன். அதாவது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கெட்டு புதனும் கெட்டு போன அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. அப்ப பிரிவு ஜாதகம் எல்லாம் நிறைய ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. எல்லாரும் ஜோதிடர்கள் தானே, ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க எளிமையா சொல்லிட்டு போயிருவீங்களா. அப்ப இருதார தோஷம் இருக்குங்க, இது பிரிவு ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்ப அது அந்த மாதிரி ஜாதகத்துக்கு எந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்து வச்சாலும் அது பிரிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம்ல. சரி, நேரம் போயிட்டு இருக்கு. வேற யாராவது உங்களுக்கு திருமண அதாவது தேதியோ இல்ல மாசமோ வருஷமோ தெரிஞ்சிருந்தா உங்க திருமண காலத்தை சொல்லுங்க. அதாவது உங்க ஜாதகத்தை சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திசை புத்தியில சம்மந்தப்படுது அப்படின்னு நம்ம உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். மேடம் நான் சொல்றேன் மேடம். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அந்த கேள்வி பதில் நேரம் மட்டும் இதை வச்சுக்கலாம் ஐயா. அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். நன்றி வச்சுக்கலாம். அதாவது நமது நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக நன்றியுரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட ஐயா தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜோதிட தென்றல் தண்டமணி ஐயா அவர்களே நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தண்டவாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 125வது நாள். அதாவது கூட்டுத்தொகை 8. 8 என்பது சனி பகவான் குறிக்கும். மேலும் 8 என்பது கருப்பு நிறம். எனவே 8 எடுத்துக்கொண்டது திருமண காலம் இன்றைய தலைப்பு. மேலும் ஐயா கருப்பு கலர் ப்ளூடூத் போட்டு வந்துள்ளார் என்று.
மேலும் 5/5/2026 இன்றைய தேதி, கூட்டுத்தொகை 20. 20 என்பது சுக்கிரனுடைய திசா வருடம். இந்த அமைப்பு சுக்கிரனுடைய கூட்டமைப்பு. மேலும் இன்றைய தேதி 5. 5 துரைசாமி என்னும் பெயருக்கு 5 எழுத்து கொண்டது. 5 என்பது புதன். புதன் என்றால் ஜோதிடம். எனவே ஜோதிடம் பற்றிய நிகழ்ச்சி. மேலும் இன்று சித்திரை 22. 22 கூட்டினால் 4. 4 என்பது ராகு. வகுப்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. மேலும் 4 என்பது ராகு. ராகுல் காந்தி பற்றி வகுப்பில் ஐயா கூறினார். மேலும் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சதுர்த்தி. செவ்வாய் என்பது செவ்வாயுடைய திசா வருடம் 7. 7 என்பது களத்திரம். எனவே திருமணம் பற்றிய நிகழ்ச்சி, அதை பற்றிய உரை இன்று. மேலும் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி என்பதால் இன்று அங்கார சதுர்த்தி. மேலும் இன்று மூல நட்சத்திரம். இது கேது சாரம். மூலம் என்பது 19வது நட்சத்திரம். 19 கூட்டினால் 10. 10 அதாவது 10 எழுத்து கொண்டது துரைசாமி என்பது ஆங்கிலத்தில். மேலும் 10 கூட்டினால் 1. 1 என்றால் சூரியன். எனவே இன்று ஆண் ஜோதிடர். மேலும் 20 அதாவது மொத்தம் இன்று 28 பேர் பங்கேற்பு. இதை கூட்டினால் 10. மேலும் மூலம் என்பது செவ்வாயுடைய கர்மபதிவு பெற்ற நட்சத்திரம். எனவே இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் என்பது திருமணம். எனவே இன்று திருமணம் பற்றிய ஜூம் மீட்டிங். மேலும் மூலம் என்பது 3 எழுத்து கொண்டது. 3 என்பது குருவுடைய நம்பர். இன்றைய குரு ஐயா தான். குரு என்பது குழந்தையை குறிக்கும். எனவேதான் குழந்தை பேரு பற்றிய தலைப்பு. மேலும் இன்றைய சந்திராஷ்டமம் கிருத்திகை. கிருத்திகை என்பது சூரியனுடைய கர்மபதிவு பெற்றது. சூரியன் என்பது ஆண். எனவே ஆண் ஜோதிடர் என்று வகுப்பு எடுத்தார். மேலும் இன்று சிவநாம யோகம். இதனுடைய யோகி புதன். புதன் என்பது ஜோதிடம். இதில் பிறந்தவர் குடும்பத்தில் ஈஸ்வரன் சம்பந்தப்பட்ட பெயர் இருப்பார். எனவேதான் இன்றைய வகுப்பு துரைசாமி ஐயா வருகை. மேலும் இன்று பாலவகரணம். பாலவகரணத்தின் வாகனம் புலி. இதனுடைய பாத்திரம் வெள்ளி. இதனுடைய ஆபரணம் முத்து. எனவே அதாவது முத்து, வெள்ளி இவை எல்லாமே வெள்ளை நிறம். எனவே ஐயா வெள்ளை உடையுடன் வந்துள்ளார். மேலும் ஐயா பின்னால் வெள்ளை நிற போர்டு உள்ளது. இது எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் இன்று அமிர்த யோகம். எனவே வகுப்பு மிகவும் அமிர்தம் போல் இருந்தது என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. அவனர்களாலே அவன் தாள் விளங்கி இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.